Hey guys, welcome back to Ratna Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா முறுக்கு எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொழுக்கட்டை மாவை வச்சு எப்படி முறுக்கு செய்யலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ செய்முறை என்னென்ன போட்டு நம்ம சேர்த்துக்கலாம்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கப்பு இடியாப்ப மாவு சேர்த்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, அரிசி மாவு, இடியாப்ப மாவு, இதை வந்து 2 கப்பு சேர்த்துக்கணும். 2 கப்பு இடியாப்ப மாவுக்கு உடச்சக்கல்லைய நான் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அரை கப்பு சேர்த்துக்கணும். 1 கப்புக்கு 1/4 கப்பு, 2 கப்புக்கு அரை கப்பு உடச்சக்கல்ல பவுடரு நம்ம சேர்த்துக்கணும். இதுல நான் ஓமம் சேர்க்க போறதில்ல, ஏன்னா எனக்கு ஓமம் வந்து பிடிக்காது. அதனால நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட கொஞ்சம் பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முறுக்குக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுல 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பு, பெருங்காயம், நம்ம போட்ட இல்லைங்களா உடச்சக்கல்ல பவுடரு, எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே இடத்துல நிற்காத, இல்லைன்னா அப்படியே நின்றுடும். அதனால க்ளீனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம நெய் ஊற்றி இருக்கோம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் நல்லா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப பொலனும் பேசிக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் பேசிக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க, சாஃப்டா இறங்குது பாருங்க. இந்த கையில பிடிச்சி காமிக்கிறேன். இப்படி மாவை உருட்டி நம்ம போட்டு பிழியும் போது இந்த மாதிரி இருக்கணும், சாஃப்டா, ரொம்ப தண்ணியும் இல்லாம. நான் வந்து இதுல மாவு உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். என்னமா பாருங்க, அழகா விழுது பாருங்க, பூ மாதிரி தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் வச்சு காஞ்சிட்டு இருக்கு. அதுல நம்ம முறுக்கை வந்து இதுல வச்சு, நான் ஜல்லிக்கண்ணில வச்சுதான் பிழிவேன். பாருங்க, உங்களுக்காக காமிக்கிறேன். நீ சாப்பிடு.
வேணாம் வேணாம். இந்த சலசலப்பு அடங்கட்டும். அடங்கினோன்னு இந்த பக்கம் தேய்ச்சி போட்டுக்கலாம். நீங்க இதுலயே கனமா வேணும்னாலும் கனமா போட்டுக்கலாம். நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி சைஸ். நல்லா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை முறுக்கு. என்னவே தெரியும். ஓவர் சாஃப்டா இருக்கும். கிறிஸ்பியா. ரொம்ப சிம்பிளானது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறுக்கு. பாருங்க, ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்க உடச்சக்கல்ல பவுடரை வச்சே செய்யலாம். இதுக்கு நீங்கள் உளுத்தம்பருப்பு எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு சவுண்ட் கேட்குதுங்களா? ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வீட்டில் நான் சொன்ன செய்முறையை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். பாய்.